இன்னைக்கு வாவுசி பிறந்த நாள் கூட. ஓகே ஓகே. செம்மல் அவருக்கும் ஒரு வணக்கம். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. Happy Teachers Day, Mataji. Thank you, Prabhuji. Thank you. உங்களது அறப்பணி தொடரணும். Happy Teachers Day, Mataji. ஆசிரியர் பணியே அறப்பணின்னு சொல்லியிருக்கு மாதாஜி. அதனால உங்களது பணி என்றென்றும் என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க பெறணும்ன்ற எல்லா புகழ் அவருக்கே சேரட்டும் பிரார்த்தனை. ஆயிரம் மாணவர்களை நீங்க இந்த தர்மத்துல எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க பெற வேண்டும் என்று அந்த பிரார்த்தனைகளோட இன்னைக்கான இந்த செஷனை தொடங்குறேன் நானு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரிட்டையர்மெண்ட் கூட நான் ஆசிரியர்னு சொன்னா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நாங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால கடவுள் உங்களுக்கு அந்த அருளை கொடுப்பாரு மாதாஜி. எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்க அதாவது லைஃப்ல நமக்கு ஒண்ணு தேவை இல்லையா? நிம்மதி என்பது தேவை. சோ நிம்மதி இருந்தா எல்லாமே நம்ம அடைய பெற்றோம் என்ற அர்த்தம் இல்லையா? சோ நிம்மதி மாத்திரமே நம்ம பகவான்கிட்ட கேட்கணும். நிறைவு மாத்திரமே நம்ம செல்ஃப் கண்டெய்ன்மெண்டா இருக்கிறதுக்கு எதையுமே கொண்டு திருப்தி பெறக்கூடிய மனசை நம்ம பெறணும். இன்னைக்கு பகவான் இதை கொடுத்திருக்காரு, நாளைக்கு எது கொடுத்தாலுமே ஏத்துக்க கூடிய மனப்பக்குவம். இதை விட குறைச்சலா கூட இருக்கலாம், இதை விட அதிகமாக இருக்கலாம். அதனால இரண்டையும் ஒரு போல பாவித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம வளர்த்து கொள்றதுக்காக பகவானுடைய கருணைக்கு நம்ம குருமார்களுடைய கருணைக்காக நாம கண்டிப்பாக யாசிக்க வேண்டும். அது ஒண்ணுதான் நமக்கு கடைசி வரைக்கும் இல்லையா? எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு நல்ல அருள் அப்படின்னா நல் பாதையில் சென்று அவருடைய பாதையிலே இருப்பதற்கு எப்பொழுதுமே நமக்கு அவருடைய கருணை தேவை. சோ அந்த கருணையை மாத்திரம்தான் நம்ம எப்பவுமே யாசிக்க வேண்டும். நாம இப்ப ஃபர்ஸ்ட் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி எல்லாத்தையும் மியூட் பண்ணிருங்க மாதாஜி. கிருஷ்ண பிரபு நல்ல போல இருக்கு, மியூட் பண்ணி. ஆமா, கிருஷ்ண பிரபு வரலன்னு நான் பார்த்தேன். நானும் நீங்க உங்களுக்கு வேணா போடுறேன், நீங்க பண்ணுங்க. மேபி he will be joining late. ஓகே மாதாஜி. நீங்க அது வரைக்கும் மியூட் பண்ணிடுங்க. ஆனா இப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி சைலண்ட் ஆயிடுறாங்க. அதனால ஐ டோன்ட் திங்க் நம்ம they are very understandable. நம்ம டிவோட்டிஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்த்தம். I should be very thankful and grateful for our devotees. இடம் பொருள் ஏவல் எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. Very much thankful actually. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு பதரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவத்ய உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஸ்திகி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாகய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा माह्यं तदा स्वापदण्डिकम्. हे कृष्णा करुण सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कान्त राधकान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पदारुभ्यश्च कृपसिन्धुभ्य एव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा राम राम हरे हरे. எல்லாருக்கும் வணக்கங்கள்.
வந்தனங்கள். நம்ம பிரபுபாத பிரணத்தியோட நம்ம இன்னைக்கு செஷனை வந்து ஸ்டார்ட் माताजी பண்ணலாம். नाम वासुदेव माता। ஓகே ஓகே. हरे कृष्ण। प्रभुपाद प्रणत। हरे नमो कृष्ण। विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामिन् इति नामिने। नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणे। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। जय राधा गोविंद राधा गोविंद राधे। जय राधा गोविंद राधा गोविंद राधे। जय गौरनिताय 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 जय गौरनिताय जय गौरनिताय 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 जय गौरनिताय। जय प्रभुपादा 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 जय प्रभुपादा जय प्रभुपादा 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 जय प्रभुपादा। नित्य गौर हरि बोल हरि बोल हरि बोल। नित्य गौर हरि बोल हरि
ஹரி போல் ஹரி போல் ஹரி போல் நித்யை கௌர ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 9வது பதம். அஜஹ ஸ்ருஜதி பூதானி பூதாத்மா யத் அனுக்ரஹாத் தஸ்ருஷேயேன தத் ரூபம் நாபி பத்ம சமுத்பவஹ. எஸ் புஷ்ப மாதாஜி வாசிங்க. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ண மாதாஜி. अज सृजति भूतानि भूतात्मा यत्तनुग्रहात् तत्रुषेयेन तत्रूपं नाभिपद्म समुद्भवः. அஜ பௌதிக உற்பத்தி ஸ்தானம் இல்லாமல் பிறந்தவர். ஸ்ருஜதி படைக்கிறார். பூதானி பௌதிகமான முறையில் பிறந்தவர்கள் அனைவரும். பூத ஆத்மா ஜடத்தால் ஆன ஓர் உடலை பெற்றுள்ள. யத் யாருடைய, அனுகிரகாத் அவரது கருணையால், தத்ருஷே காண முடிந்தது, ஏன யாரால், தத் ரூபம் அவரது உடல், தத் ரூபம் அவரது உடலின் வடிவம், நாபி நாபி, பத்ம தாமரைப்பூ, சமுத்பவக அதிலிருந்து பிறந்ததால். மொழிபெயர்ப்பு. பௌதிக மூலத்திலிருந்து பிறக்காமல் பகவானின் நாபியிலிருந்து வெளிவரும் தாமரை பூவில் பிறந்தவரான பிரம்மாவே பௌதிக பிறவி ஏற்கும் அனைவரையும் படைப்பவர் ஆவர். பகவானின் கருணையால் அவரது ரூபத்தை பிரம்மாவால் காண முடிந்தது. பொருளுரை. முதல் ஜீவராசியான பிரம்மா ஒரு பௌதீக தாயின் கருவில் இருந்து பிறக்காததால் அஜக என்று அழைக்கப்படுகிறார். அவர் பகவானின் உடலில் இருந்து விரிவடைந்த தாமரை மலரில் இருந்து நேரடியாக பிறந்தவர் ஆவார். இவ்வாறாக பகவானின் உடலும் பிரம்மாவின் உடலும் ஒரே தன்மையை உடையவையா அல்லது வேறானவையா என்பதை உடனே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், பிரம்மா பகவானின் கருணையையே முழுமையாக நம்பியிருந்தார். ஏனெனில் அவரது பிறப்பிற்கு பின் பகவானின் கருணையால் மட்டுமே ஜீவராசிகளை அவரால் படைக்க முடிந்தது. பகவானின் திருவுருவத்தையும் அவரால் காண முடிந்தது. பிரம்மாவால் காணப்பட்ட உருவம் பிரம்மாவினுடையதற்கு ஒத்த தன்மையுடையதா அல்லவா என்பது தடுமாற செய்யும் ஒரு கேள்வியாகும். எனவே பரீட்சித் மகாராஜன் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து தெளிவான விடைகளை பெற விரும்பினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அஜஹ இந்த வார்த்தை நம்ம கண்டிப்பா ஐ திங்க் ஞாபகம் வச்சுக்கணும். சம்வேர் ரெஃபரன்ஸ் ஆல்சோ இந்த அஜஹ என்ற வார்த்தையை நம்ம ஒரு விளக்க உரையில எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. அஜஹ என்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஜஹ சுஜதி பூதானி பூதாத்மா யத் அனுகிரகாத் தத்ருஷேயேன தத் ரூபம் நாமி பத்ம சமுத்பவஹ. ஸோ இந்த பௌதீகத்துல உயிர்வாழிகள் எவ்வாறு படைக்கப்படுகின்றது என்பது நமக்கு நன்னா தெரியும். ஆனா அவ்வாறு இல்லாமல் நம்ம பிரம்மதேவர் பகவானுடைய நாபியிலிருந்து உதித்த கமலத்தில் தோன்றினார் அப்படிங்கிற விளக்குறதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸோ அப்போ பிரம்மாவுடைய அவருடைய உடலும் அதே மாதிரி பகவானுடைய திரு உடலும் ஒன்று போல ஒத்தவையா என்ற ஒரு கொஷின் வேற வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சுகதேவ் கோஸ்வாமி அவர்கள் விளக்கவரை கூற போகின்றார் வருகிற ஸ்லோகத்துல. பிரம்மாவுடைய உடலும் பகவானுடைய உடலும் ஒன்றல்ல அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வயோதிகத்தை அடையக்கூடிய தன்மை நம்ம பிரம்மருடைய ரூபத்தை பார்த்தால் ஒரு ஏஜ்டு பர்சனா நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? சோ அதே பகவானுடைய ரூபத்துல நாம் அப்படி பார்க்கறது கிடையாது. அந்த விளக்கங்களை என்னன்றது பின்னாடி சுகதேவ் கோஸ்வாமி கொடுப்பார். அஜஹ பௌதீக உற்பத்தி ஸ்தானம் இல்லாமல், நமக்கு எல்லாருக்குமே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பௌதீக சம்பந்தப்பட்டது இல்லையா? ஆனா அத்தகைய உறுப்புகளிலிருந்து பிரம்மர் படைக்கப்படவில்லை. பகவானின் நாபியிலிருந்து பிறந்தவர். ஸ்ருஜதி படைக்கிறார். பூதானி பௌதிகமான முறையில் பிறந்தவர்கள் அனைவரும். பூத அதாவது பிரம்மா பகவானிடத்திலிருந்து தோன்றியவர். ஆனால் பௌதிகமான அந்த பிறப்பு உறுப்புகளிலிருந்து படைக்கப்பட்டவர் கிடையாது. ஆனால் அவர் எல்லாம் நம்ம அந்த பௌதிகத்தன்மையுடைய உயிர்வாழிகளை எல்லாம் அதாவது நம்மள எல்லாருமே சிருஷ்டிக்கின்றார். யாரு? பிரம்மதேவர்.
சோ அதாவது பூத ஆத்மா ஜடத்தாலான உடலை பெற்றுள்ள யாருடைய அனுகிரக அவரது கருணையால் தத்ருஷே காண முடிந்தது. ஏனக யாரால், தத் ரூபம் அவரது உடலின் வடிவம், நாபிகி பத்ம தாமரைப்பூ, சமுத்பவ அதிலிருந்து பிறந்ததால். சோ அதாவது பௌதீக மூலத்திலிருந்து பிறக்காமல், சோ எல்லாமே இங்கு படைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு உயிர்வாழியுமே பௌதீகத்தினுடைய அந்த ரீப்ரொடக்ஷன் இது சைக்கிள்ல தான் எல்லாமே பிறக்கின்றது. இப்போ ஒரு தவளை எடுத்துட்டா கூட அது ஃபிஷ் கூட அதே மாதிரிதான், ஒரு முட்டையிலிருந்து அடை காத்து அந்த மாதிரிதான் ஒவ்வொரு உயிர்வாழியுமே பிறக்கப்படுகின்றது இல்லையா. சோ ஹவு ஆக்சுவலி இந்த பிரபஞ்சத்துல இந்த உயிர்வாழிகள் படைக்கப்பட வேண்டுமோ அந்த முறையில் தான் அனைத்துமே இங்கே படைக்கப்படுகின்றது. ஆனால் பிரம்மர் அவ்வாறு படைக்கப்படவில்லை என்பதை இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம பார்க்கின்றோம். பகவானின் நாபிலிருந்து வெளிவரும் தாமரை பூவில் பிறந்தவரான பிரம்மாவே பௌதீக பிறவி ஏற்கும் அனைவரையும் படைப்பவர் அவர்தான் இல்லையா. பிரம்மர் தான் படைக்கின்றார். பகவானின் கருணையால் அவரது ரூபத்தை பிரம்மாவால் காண முடிந்தது. அதாவது பகவானின் திருவுருவத்தை பிரம்மரால் காண முடிந்தது. அவர் பிறவி எடுத்த உடனே அவரை சுத்தி எல்லாமே டார்க் தான், இருள் சூழ்ந்திருந்தது. அந்த இருளை போக்குறதுக்கு பிளஸ் ஞானத்தை பெறுவதற்கும் பிரம்மர் அதாவது பாத்தீங்கன்னா அவர் 1000 யுகங்கள் தவம் இருந்துதான் அந்த ஞானத்தை பெற்றார் அப்படிங்கிறதையும் நாம படிக்கிறோம். முதல் ஜீவராசியான பிரம்மா ஒரு பௌதீக தாயின் கருவில் இருந்து பிறக்காததால் அஜக, அதாவது நாம் எல்லாம் பிறப்பதற்கு தாய் கண்டிப்பா தேவை. ஆனா பிரம்மர் அப்படி இல்லை. இன்னொன்னு, அவருடைய பகவானுடைய நாபியிலிருந்து பிறந்தவர். அவர் பகவானின் உடலிலிருந்து விடிவடைந்த தாமரை மலரிலிருந்து நேரடியாக பிறந்தவர் ஆவார். இவ்வாறாக பகவானின் உடலிலும் பிரம்மாவின் உடலிலும் ஒரே தன்மை உடையவையா அல்லது வேறானவையா என்பதை உடனே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு டவுட் நம்ம எல்லாருக்கும் வரும் இல்லையா. அதுதான் இங்க பிரபுபாதரும் எடுத்துரைக்கின்றார். அதை பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்துல பார்க்க முடியும். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், பிரம்மா பகவானின் கருணையையே முழுமையாக நம்பியிருந்தார். எஸ், இங்கே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்வாழினுடைய நிலையும் இதேதான். எவ்ரிவன் ஆர் டிபெண்டன்ட் ஆன் த சுப்ரீம் காட் இல்லையா. ஆனா அது தெரிஞ்சு சில பேர் இருக்கும், தெரியாம நிறைய பேர் இருக்கும் நம்ம. சோ ஏனெனில் அவரது பிறப்புக்கு பகவானின் கருணையால் மட்டுமே ஜீவராசிகளை அவரால் படைக்க முடிந்தது. ஏனென்றால் பகவானுடைய ஹிருதயத்தில் பகவான் பிரம்மருடைய ஹிருதயத்திலிருந்து அந்த படைக்கும் தொழிலை எவ்வாறு செய்வது எல்லாமே அவர் எடுத்துரைத்தார். சோ ஜீவரால் படைக்க முடிந்தது. பகவானின் திருவுருவத்தை அவரால் காண முடிந்தது. பிரம்மாவால் காணப்பட்ட உருவம் பிரம்மாவனுடையதற்கும் உடைய தன்மை உடையதா அல்லது என்பது தடுமாற செய்யும் ஒரு கேள்வியாகும் இல்லையா. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். எனவே பரீட்சித் மகாராஜன் சில சுகதே கோஸ்வாமியிடமிருந்து தெளிவான விடைகளை பெற விரும்பினார். எஸ், நெக்ஸ்ட் பிரியா பாலாஜி மாதாஜி நெக்ஸ்ட் வாசிங்க. சசாபி யத்ர புருஷோ விஸ்வம் சிததி உத்பாவயாப்ய முக்த்வாத்மஹ மாயா மாயோ சேத சர்வ குஹாஷயஹ. எஸ், வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சசாபி யத்ர புருஷோ விஸ்வ ஸ்திதி உத்பவாப்யஹ முக்த்வாத்மா மாயா மாயோஹ சேதே சர்வ குஹாசயஹ. அவர் தவிரவும் அபி அவரை உள்ளவாறு யத்ர எங்கு புருஷ முழுமுதற் கடவுள் விஸ்வ ஜட உலகங்கள் ஸ்திதி பராமரிப்பு உத்பவ சிருஷ்டி அப்யஹ அழிவு முக்த்வா தொடப்படாமல் ஆத்ம மாயாம் சுயசக்தி மாயா ஈச அனைத்து சக்திகளுக்கும் இறைவன் சேதே சயனித்திருக்கிறார். சர்வ குஹா சய அனைவரது இதயத்திலும் சயனித்திருப்பவர். மொழிபெயர்ப்பு: எல்லோர் இதயங்களிலும் பரமாத்மாவாக இருப்பவரும் சர்வ சக்திகளுக்கும் இறைவனாக இருந்தும் அவரது பகிரங்க சக்தியால் தொடப்படாதவராக இருப்பவருமான பரமபுருஷரை பற்றியும் தயவு கூர்ந்து விளக்கி அருள வேண்டும். பொருளுரை: பிரம்மாவால் காணப்பட்ட பகவானின் உருவம்
சந்தேகமின்றி உன்னதமானதாகத்தான் இருக்க வேண்டும். இல்லையெனில் அவரால் எவ்வாறு படைப்பு சக்தியினால் தொடப்படாமல் அதன் மீது பார்வையை செலுத்த முடியும்? அதே புருஷர்தான் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் சயனித்திருக்கிறார் என்றும் அறியப்படுகிறது. இதற்கு தகுந்த விளக்கம் தேவைப்படுகிறது. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சசாவி யத்ர புருஷோ விஸ்வ ஸ்திதி உத்பாவ்யப்ய முக்த்வாத்மா மாயம் மாயோ சேதே சர்வ குஹாஷய. ச அவர், ச தவிரவும், அபிஹி அவரை உள்ளவாறு, எத்ர எங்கு, புருஷ முழுமுதற் கடவுள், விஸ்வ ஜட உலகங்கள், ஸ்திதி பராமரிப்பு, உத்பவக சிருஷ்டிஹி அவ்யய அழிவு, முக்த்வா தொடப்படாமல், ஆத்ம மாயாம் சுயசக்தி மாயாஹீச்சக அனைத்து சக்திகளுக்கும் இறைவன், சேதே சயனித்திருக்கிறார், சர்வ குஹாசய அனைவரது ஹிருதயத்திலுமே சயனித்திருப்பவர். அதாவது எல்லோருடைய ஹிருதயங்களிலுமே பரமாத்மாவாக இருக்கின்றார் இல்லையா? ஷீரோத கஷாய் விஷ்ணுவாக பகவான் இருக்கின்றார். 4 கைகளுடைய கரத்துல எல்லாருடைய ஹிருதயங்களிலுமே அவர் இருக்கார். சர்வ சக்திகளுக்கும் இறைவனாக இருந்தும் அனைத்து சக்திகளுக்கும் அவர்தான் பிறப்பிடம் மற்றும் உரிமையாளரும் கூட, ப்ரொப்ரைட்டர். அவரது பகிரங்க சக்தியால் தொடப்படாதவராக இருப்பவருமான பரமபுருஷரை, அதாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜி, பகவானுக்கு 3 விதமான சக்திகள் உண்டு என்பதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்தரங்க சக்தி, தட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. ததாசக்தி, அதெல்லாமே இந்த ஜீவராசிகளை எல்லாருமே அந்த ரூபத்தில் தான் படைத்தார். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் எனர்ஜி, அதாவது பகிரங்க சக்தியால் இந்த பௌதிக இயற்கையை படைத்தார். இந்த 3 சக்திகளுக்குமே உரிமையாளர் அவர்தான். இருந்தும் இந்த பௌதீகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கார். ஈஸ் அன் அலூஃப் அப்படின்னு தான் நம்ம பகவத்கீதையிலையும் படிச்சிருக்கோம். சோ அவரது பகிரங்க சக்தியால் படைப்பவரே அவர்தான், அதற்கு உரிமையாளரும் அவர்தான். ஆனால் அதற்கும் அவருக்கும் சம்பந்தமற்ற நிலையில் அந்த செயல்பாடுகள் எல்லாம் அமைக்க பெறுகின்றன. இந்த பௌதீகத்துல அதாவது ஏற்படக்கூடிய எந்த ஒரு பௌதீக செயலுக்கும் பகவானுக்கு சம்பந்தமே கிடையாது ஆக்சுவலி. ஆனால் அதை எல்லாவற்றையுமே ஆள்பவராக அவர் இருக்கின்றார். இருப்பவருமான பரமபுருஷரை பற்றி தயவு செய்து கூர்ந்து விளக்கி அருள வேண்டும் என்று மேலும் பரிசுத்த மகாராஜன் கேட்பதற்போல இங்க பேசப்படுகின்றது. பிரம்மாவால் காணப்பட்ட பகவானின் உருவம் சந்தேகமின்றி உன்னதமானதாக தான் இருக்க வேண்டும் இல்லையா? எதிலிருந்து தோன்றுகின்றது என்பது நமக்கு தெரிய வந்தது. சோ தோன்றலுக்கான ஒரு மூலப்பொருளே பகவான் தான் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரிடத்திலிருந்து தான் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் இல்லையா? சோ மூலப்பொருள் என்னாலே எங்கிருந்து தோற்றம் வருகின்றது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சோ அவரது பகிரங்க இல்லையெனில் அவரால் எவ்வாறு படைப்பு சக்தியினில் தொடாமல் அதன் மீது பார்வை செலுத்த முடியும் இல்லையா? சோ இங்க பிரம்மர் படைக்கின்றார், எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது, ரட்சிப்பவரும் அவர்தான். ஆனா எதற்குள்ளேயும் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. வெறுமனே அவருடைய ஆக்டிவிட்டிஸ்ல ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நடந்துட்டே இருக்கு இந்த படைத்தல் என்பது. அதே புருஷத்தான் ஒவ்வொரு ஜீவராசின் இதயத்திலையுமே வீற்றிருக்கின்றார் இல்லையா? சயனித்திருக்கின்றார் என்று அறியப்படுகின்றது. அதாவது ஷீரோத கஷாய் விஷ்ணுவாக. சோ இதற்கு தகுந்த விளக்கம் தேவைப்படுகின்றது என்று நம்ம பரீட்சித் மகாராஜன் கேட்பதாக சுகதேவ் கோஸ்வாமியிடம் இந்த விளக்க உரையை சொல்லப்பட்டிருக்கின்றது. புருஷ்யா வயவைச்ச லோகாக சபாலா பூர்வ கல்பிதாக லோகைர் அமுஷ்யயாவ்யவா ஷாபாலைர் இதி கஸ்ருமஹ. எஸ் பிரேம மாதாஜி வாசிங்க. பிரேம மாதாஜி. புருஷா வயவை லோகாக சபலா பூர்வ கல்பிதாக லோகைர் அமுஷ்யா வயவாச பாலைர் இதி கஸ்ரும. புருஷ விஸ்வரூபம் விராட் புருஷர். அவயவைக உடலின் வெவ்வேறு பாகங்களால், லோகக கிரக அமைப்பு, சபாலாக அதனதன் ஆளுநர்களுடன், பூர்வ முன்பு, கல்பித்தாக விவாதிக்கப்பட்ட, லோக்கைகி வெவ்வேறு கிரக அமைப்புகளால், அமுஷ்ய அவரது அவயவாக உடலின் வெவ்வேறு பாகங்கள், சபாலைகி ஆளுநர்களுடன், இது இவ்வாறாக
கஸ்ரும நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மொழிபெயர்ப்பு. கற்றறிந்த பிராமணரே, பிரபஞ்சத்தின் அனைத்து கிரகங்களும் அவற்றின் ஆளுநர்களும் விராட் புருஷரின் பிரம்மாண்டமான உடலின் வெவ்வேறு பாகங்களில் அமைந்திருப்பதாக முன்பு விவரிக்கப்பட்டது. அதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவற்றின் உண்மை நிலை என்ன? அதை தயவு கூர்ந்து விளக்கி கூறுவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ், பகவானுடைய படைப்பு அவருடைய தலைபாகத்தில் என்ன இருக்கும், அதே மாதிரி உடல் புஜ பாகங்களில் என்ன இருக்கும், அதே மாதிரி வயிற்று பாகத்தில், அடுத்து கால் பாகத்தில், இந்த மாதிரி அவருடைய எலும்பெல்லாம் என்ன, எல்லாமே நம்ம இந்த ஏதாவது அசையும் அசையாதவை அனைத்து உயிர்வாழிகளுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அந்த விராட் ரூபத்தில் இருப்பதாக நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் அவற்றின் உண்மை நிலையை பற்றி இன்னும் கேட்கணும்னு சொல்லிட்டு பரிஷித் மகாராஜ் கேள்வியை வைக்கிறார். புருஷா வயவை லோகாக சபலாக பூர்வ கல்பிதாக லோகைர் அமுஷ்யாவயவாச பாலைர் இது கஸ்ருமஹ. அதாவது புருஷா என்றால் விஸ்வரூபம், அதாவது புருஷா என்றாலே பகவானை, இந்த சுப்ரீம் என்ஜாயரை தான் குறிக்கின்றது. சோ இங்க நம்ம இந்த படைக்கும் பௌதீகத்துக்கு சம்பந்தப்பட்டு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் படைக்கக்கூடியது காரணோதயாட்சி விஷ்ணு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு அண்டத்திற்குள்ளயுமே 14 லோகங்களை படைப்பவர் கர்ப்போத கஷாய் விஷ்ணு. கர்ப்போதகம் என்னும் அந்த கடலில் படுத்து கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உயிர்வாழிக்குள்ளேயும் ஜீவனாக இருப்பவர் ஷீரோத கஷாயி விஷ்ணு. சோ அவ்யயவ உடலின் வெவ்வேறு பாகங்கள் அவயங்கள் என்று சொல்லப்படுவது. லோக கிரக அமைப்பு ஷாபாலா அதனதன் ஆளுநர்களும் பூர்வ முன்பு கல்பிதாக விவாதிக்கப்பட்ட லோகைய வெவ்வேறு கிரக அமைப்புகளால் அமுஷ்யக அவரது அவ்யயா உடலின் வெவ்வேறு பாகங்கள் ச பாலயக ஆளுநர்களுடன் இது இவ்வாறாக கஷ்ருமக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். சோ இன்னும் மேலும் பரிஷித் மகாராஜன் இன்னும் மேலும் விவரிக்கின்றார். சோ கற்றறிந்த பிராமணரே, அதாவது சுகதேவ கோஸ்வாமியை பார்த்து சொல்லக்கூடியது இது. பிரபஞ்சத்தின் அனைத்து கிரகங்களும், அதாவது இந்த பிரபஞ்சத்துல அனைத்து கிரகங்களையும் சிருஷ்டிப்பது காரணோதயா விஷ்ணு இல்லையா? அவற்றின் ஆளுநர்களும், அதாவது ஆட்சியை செலுத்துபவர் நம்ம பரம்பொருளான செகண்ட் விரிவங்கம் இல்லையா? விராட் புருஷரின் பிரம்மாண்ட உடலின், சோ விராட் புருஷரை பத்தி தான் நாம பார்க்கின்றோம். அது விராட் உருவமே நம்ம கர்ப்போதக கஷாய் விஷ்ணுனுடைய ரூபத்துலதான் இருக்கிறது ஆக்சுவலி. சோ வெவ்வேறு பாகங்களில் அமைந்திருப்பதாக முன்பு விவரிக்கப்பட்டது இல்லையா? மேல் பாகத்துல எல்லாமே மேல் உலகங்கள், நடுவுல இருக்கிறது நம்ம பூமி, கீழே இருக்கிறதெல்லாம் கீழ் உலகங்கள். இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். பிராமணர்கள் தலை பாகம், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ நானும் அதை கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அவற்றின் உண்மை நிலை என்ன என்பதை சுகதேவ கோஸ்வாமியிடம் கேட்கின்றார். அதை தயவு கூர்ந்து விளக்குவீராக என்ற ஒரு ரிக்வெஸ்ட் ஆக்சுவலி. அடுத்து பி விஜயகுமாரி மாதாஜி நீங்க வாசிங்க. யாவான் கல்போ விகல்போ வய யதா காலோ அனுமீயதே பூதபவ்ய பவச்சப்த ஆயுர்மானம் ஷாயத் யத் சதஹ. எஸ் வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யாவான் கல்போ விகல்போ வா யதா காலோ நுமீயதே பூத பவ்ய பவச்சப்த ஆயுர்மானம் ஷாயத் சதக. யாவான் உள்ளவாறு, கல்ப படைப்பிற்கும் அறிவிற்கும் இடைப்பட்ட காலம், விகல்ப இரண்டாம் பட்சமான படைப்பு மற்றும் அழிவு, வா ஏதேனும் ஒன்று, யதா அதை போலவே, கால காலம், அனுமீயத்தே அளக்கப்படுகிறது, பூத இறந்த காலம், பவ்ய எதிர்காலம், பவத் நிகழ்காலம், சப்த ஓசை, ஆயு ஆயுள், மானம் அளவு, ச மேலும், யத் எது, சத எல்லா கிரகங்களிலும் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மொழிபெயர்ப்பு. மேலும் படைப்பு மற்றும் அழிவு ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட காலம், இரண்டாம் பட்சமான படைப்புகளின் ஆயுள், அத்துடன் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களின் தன்மை ஆகியவற்றையும், அது மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு கிரகங்களில் உள்ள தேவர்களையும் மனிதர்களையும் போன்ற ஜீவராசிகளின் ஆயுட்காலத்தையும் கூட தயவு செய்து விளக்க வேண்டுகிறேன். பொருளுரை. கடந்த காலம், நிகழ்காலம்,
மற்றும் எதிர்காலம் ஆகியவை காலத்தில் வேறுபட்ட அம்சங்களாகும். இவை வெவ்வேறு கிரகங்களில் உள்ள ஜீவராசிகள் உட்பட பிரபஞ்சம் மற்றும் அதன் உபகரணங்கள் ஆகியவற்றின் ஆயுட்காலங்களையும் குறிப்பிட உதவுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாவான் கல்போ விகல்போ வா யதா காலோ அனுமீயதே பூதபவ்ய பவத் சப்த ஆயுர்மானம் ஷயத் சதஹ. அதாவது யாவான் உள்ளவாறு, கல்பக படைப்பிற்கும் அழிவிற்கும் இடைப்பட்ட காலம். ஒரு கல்பம் என்பது படைக்கிறது, அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுவது, மீண்டும் இரவு வரும்போது எல்லாமே அழிக்கப்படுகின்றது இல்லையா? பிரம்மாவுடைய பகல் வரும்போது படைத்தல், பிரம்மாவுடைய இரவு வரும்போது அழிவு. சோ விகல்ப இரண்டாம் பட்சம் அமைப்பு மற்றும் அழிவு, படைப்பு மற்றும் அழிவு. வா ஏதேனும் ஒன்று, யதா அதை போலவே, காலா காலம், அனுமீயதே அளக்கப்படுகின்றது, த டைம் ஜோன் இல்லையா? அதாவது நம்ம படைக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் ஆன பிறகு மீண்டும் படைக்கிறதுக்கு அந்த இடைப்பட்ட காலத்தை காலத்தால் தான் இங்க மெஷர்மெண்ட் இல்லையா? டியூரேஷன். அனுமீயதே அளக்கப்படுகின்றது. பூதக இறந்த காலம், பவ்யக எதிர்காலம், பவத் நிகழ்காலம், சப்த ஓஷக ஆயுள் ஆயுள், மானம் அளவு, ச மேலும், எத் எது, சதக எல்லா கிரகங்களிலும் உள்ள அனைத்து ஜீவராசிகளும். சோ நம்மள மாதிரி எத்தனையோ கிரகங்கள் உண்டு. சோ அங்க இருக்கக்கூடிய கிரகங்களிலுமே இருக்கக்கூடிய மனிதர்கள் இதெல்லாமே அதாவது 84 லட்சம் ஜீவராசிகள் அங்கேயும் உண்டு. சோ மேலும் படைப்பு மற்றும் அழிவு ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட காலம் இரண்டாம் பட்சமான படைப்புகளின் ஆயுள், அத்துடன் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களின் தன்மை ஆகியவற்றை மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு கிரகங்களுள்ள தேவர்களையும் மனிதர்களையும் போன்ற ஜீவராசிகளின் ஆயுட்காலத்தை கூட தயவு செய்து விளக்க வேண்டுகின்றேன். அதாவது இந்த கல்பம் இது எவ்வாறு அந்த கல்பம் வரும் தோற்றம், கல்பத்தின் தோற்றம் போது நடக்கக்கூடிய செயல்பாடுகள், முடிவுல செயல்பாடுகள் எல்லாமே பகவானுக்குள்ளே அடங்கிறது. இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா உண்மையிலேயே அது எவ்வாறு அளக்கப்படுகின்றது இல்லையா? ஆயுட்காலம், அத்துடன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், நன்மை ஆகியவற்றை மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்தின் வெவ்வேறு கிரகங்கள், அநேக கிரகங்களை தான் பகவான் படைத்திருக்கிறார் இல்லையா? தேவர்களையும் மனிதர்களையும் போன்ற ஜீவராசிகளின் ஆயுட்காலத்தை கூட நாம் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது என்பதை தயவு செய்து எனக்கு விளக்க வேண்டும் என்ற கொஸ்டின் வைக்கிறார். ஆக்சுவலி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றை காலத்தின் வேறுபட்ட அதாவது அம்சங்கள் இல்லையா? சோ முன்னாடி என்ன நடந்ததோ அது டைம் போனது நம்ம கையில கிடையாது. நேத்து 6 மணி நம்ம கிட்ட இன்னைக்கு கிடையாது. வாட் எவர் இஸ் கம்ப்ளீட்டட், அது கடந்த காலம். இப்ப நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த காலம் நிகழ்காலம். இனிமே நாளை வரப்போவது என்பது எதிர்காலம் இல்லையா? சோ அனுகதிகி ஆரம்பம் யாது அவர்களை போல், லக்ஷயே அனுபவம் உள்ள, அன்பிகி சீரிய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய காலத்தின் வேறுபட்ட அம்சங்கள் ஆகும். இவை வெவ்வேறு கிரகங்களில் உள்ள ஜீவராசிகள் உட்பட பிரபஞ்சங்கள் மற்றும் அதன் உபகரணங்கள் ஆகியவற்றின் ஆயுட்காலத்தை குறிக்கின்றது. அதாவது உபகரணங்கள் என்பது பகவானுடைய படைக்கும் தொழிலுக்கு தேவையான அனைத்துமே உபகரணங்கள், மூலப்பொருட்கள், இது எல்லாமே அவற்றினுடைய ஆயுட்காலையும் கூட பாத்தீங்கன்னாக்கா குறிக்கின்றது. சாரி, நான் கீழே இருக்கிற ஸ்லோகத்துக்கு போயிட்டேன் நான். சாரி ஆக்சுவலி. ஓகே, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய காலத்தின் இப்ப நம்ம காலத்தின் அளவு வச்சு எவ்வாறு இதெல்லாம் நம்ம இவ்வளவு டியூரேஷன் மட்டும் இப்ப அம்மாவுடைய ஆயுட்காலம் 311.40 ட்ரில்லியன் இயர்ஸ் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது இல்லையா? அந்த டெஃபினிஷன் எல்லாம் எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதை பற்றி இன்னும் தெரிஞ்சு கொள்ளணும்ட்டு பரிஷித் மகாராஜர் எடுத்துரைக்கின்றார். எஸ் பத்மா மாதாஜி, நீங்க வாசிங்க. காலஸ்யானு கதிர் யாது லக்ஷயதே அன்பி பிரகுதி அபி யாவத்யஹ கர்மகதயோ யாத்ருஷீர் த்வஜ சத்தமஹ. எஸ், ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே காலஸ்யானு கதிர் யாத்து லக்ஷ்யதேன்வி பிரகுதி அபி யாவத்ய கர்மகதயோ யாத்ருச்சிர் த்விஜ சத்தம. காலஸ்ய நித்திய காலத்தின், அனுகதி ஆரம்பம், யாது அவர்களைப் போல், லட்சியத்தே அனுபவமுள்ள, அன்வி சிறிய, பிரகிருதி பெரிய, அபி ஆயினும், யாவத்திய அதுவரையில், கர்ம கதைய செயலாற்றப்படுவதற்கு ஏற்ப,
யாத்ருச்சி அது இருக்கக்கூடும். த்விஜ சத்தம அனைத்து பிராமணர்களிலும் புனிதமானவரே, பிராமணர்களின் புனிதமானவரே, ஆயுள் நீண்டும் குறுகியும் உள்ளதன் காரணத்தையும் காலத்தின் ஆரம்பம் மற்றும் அதை தொடர்ந்த செயலின் போக்கு ஆகியவற்றையும் கூட தயவு செய்து விவரிக்க வேண்டும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. போன ஸ்லோகத்தினுடைய கண்டினியூஷன் அது கூட காலஸ்யானு கதிர் யாது லக்ஷயதே அன்விஹி பிரஹுதி அபி யாவத்யஹ கர்மகதயோ யாத்ருஷீர் த்விஜ சத்தமஹ. அதாவது காலசிய, அதாவது நித்திய காலத்தின், காலம் வந்து எட்டர்னல், நித்தியமானதுதான். அதை நம்மளால மாத்த முடியாது. இட் இஸ் ஆக்டிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த சுப்ரீம். சோ அனுகதி ஆரம்பம், யாது அவர்களை போல, லக்ஷ்யதே அனுபவம் உள்ள, அன்வீகி சிறிய, பிரகுதி பெரிய, அபி ஆயினும், யாவத்யக அதுவரையில், கர்ம கதயக செயலாற்றப்படுவதற்கேற்ப, யாத்ருஷிகி அது இருக்கக்கூடும், த்விஜ சத்தமக அனைத்து பிராமணர்களிலும் புனிதமானவரே அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமிக்கு சொல்கின்றார். பிராமணர்களில் புனிதமானவரே, ஆயுள் நீண்டும் குறுகியும் உள்ளதன் காரணத்தை, காலத்தின் ஆரம்பம் மற்றும் அதை தொடர்ந்து செயலின் போக்கின் ஆகியவற்றை கூட தயவு செய்து விவரிக்க வேண்டும். இங்க என்ன காலத்தினுடைய குவாலிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய டெஃபினிஷன் எல்லாத்தையும் தான் கேட்டு இருக்காரு. எப்படி நாம இந்த காலத்தை வந்து நிர்ணயிக்க முடியும்? ஸோ ஹவ் இட் இஸ் டிஃபைன்ட், எவ்வாறு இதை வந்து நம்ம வந்து இவ்வளவு ஆண்டுகள் அப்படின்லாம் நம்ம வந்து கணக்கு வைக்கிறோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து குறுகியும், சிலதெல்லாம் கம்மியா இருக்கு. இப்போ வந்து சத்திய யுகத்துல பாத்தீங்கன்னாக்கா லட்சம் ஆண்டுகளுக்கு மேல உயிர் வாழ்றாங்க. அடுத்து வந்து திரேதா யுகத்துல வந்து 10,000 20,000 ஆண்டுகள் வந்து ஒவ்வொரு உயிர் வாழியும் வாழ்கின்றார்கள். அடுத்து துவாபர யுகத்துல வந்து 1000 2000 ஆண்டுகளுக்கு வந்தது. இப்ப கலியுகத்துல பாத்தீங்கன்னாக்கா 100 ஆண்டுகள். இன்னொன்னு நம்மளுடைய கணக்கு பிரகாரம் எடுத்துட்டாக்கா பிரம்மாவுக்கு நிறைய அந்த 311.04 ட்ரில்லியன் இயர்ஸ் என்பது நம்ம இந்த பூமியினுடைய கணக்கு பிரகாரம் தான் நம்ம அந்த விதத்துல நாம நிர்ணயிக்கின்றோம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே அந்த கிரகத்துக்கு போகும்போது இங்க நாம் எப்படி ஒரு 100 ஆண்டுகள் வந்து இருக்கிறோமோ அதே மாதிரியாதான் பிரம்மருக்கு வந்து தோன்றும். இந்த டியூரேஷன் வந்து நம்மளுடைய இதுல பிரகாரம் தான் அந்த மாதிரி நமக்கு தோன்றதே ஒழிய அங்கே போனா அங்க இருக்கக்கூடிய கணக்கு பிரகாரம் அந்த டியூரேஷன் வந்து நமக்கு தெரிய வரும். சோ இதெல்லாம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றது, காலத்தின் ஆரம்பம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றது, அதை தொடர்ந்து செயலின் போக்கு அது எவ்வாறு செயல்படுகின்றது இல்லையா? காலம் தான் பதில் சொல்லும்னு நம்ம ஜென்ரலா சொல்லிடுவோம் இல்லையா? காலப்போக்குல என்ன நடக்கும்னு தெரியாது, அதுதான் பதில் சொல்லும்ட்டு. எஸ், ஆல்வேஸ் இந்த காலம் என்பது தட் இஸ் த டைம் கேப் நாம எடுத்துக்கிறது. அது எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத பத்தி மேலும் வந்து நம்ம பரிஷித் மகாராஜ் வந்து சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட கேட்கின்றார். ஆர் விஜயகுமாரி மாதாஜி நீங்க வாசிக்கலாம். எஸ் கர்ம சமா வாயோ யதா ஏனோ பஹ்ருதயே குணானாம் குணீனாம் சைவ பரிணாம் அபிசதாம். எஸ் வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யஸ்மின் கர்ம சமாவாயோ யதா ஏனோ பக்ருஹ்யதே குணானாம் குணீனாம் சைவ பரிணாமம் அபிப்யசாம். யஸ்மின் எந்த, கர்ம செயல்கள், சமாவாய சேகரிப்பு, யதா இயன்றவையரில், ஏனா எதனால், உபக்ருஹ்யதே ஏற்கின்றது, குணானாம் வெவ்வேறு ஜட இயற்கையின் குணங்களின், குணினாம் ஜீவராசிகள், ச தவிரவும், ஏவ நிச்சயமாக, பரிணாமம் நேரடி கூடிய, அபிப்சதாம் ஆசைகளின் மொழிபெயர்ப்பு. மேலும் வெவ்வேறு ஜட இயற்கையின் குணங்களின் அளவிற்கேற்ப உண்டாகும் பலன்கள் எவ்வாறு தேவர்கள் முதற்கொண்டு மிகவும் அற்பமான ஜீவன்கள் வரையிலான வேறுபட்ட ஜீவராசிகளை உயர்வடையவோ அல்லது இழிவடையவோ செய்கின்றன என்பதையும் அன்புடன் விளக்குவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை மாதாஜி. பொருளுரை. ஜட இயற்கை குணங்களில் உள்ள செயல்கள் மிகச் சிறியவையாகவோ அல்லது மிக பெரியவையாகவோ இருந்தாலும் அவற்றின் பிரதிபலன்கள் சேமிக்கப்படுகின்றன. இவ்வாறாக கர்மங்களின் செயல் விளைவுகள் அதே விகிதத்தில் வெளிப்படுகின்றன. அவை எப்படி நிகழ்கின்றன, செயல்முறைகள் என்னென்ன,
மேலும் எந்த விதத்தில் அவை செயற்படுகின்றன ஆகிய விஷயங்களை சிறந்த பிராமணராக சுகதேவ கோஸ்வாமியிலிருந்து பரீட்சித் மகாராஜா விசாரித்தார். சொர்க்கலோக வாசிகளின் வசிப்பிடங்கள் எனப்படும் உயர் கிரகங்களில் உள்ள வாழ்வை நவீன விஞ்ஞானிகள் நினைப்பது போல் விண்வெளி கப்பலின் வலிமையால் அடைய முடியாது. ஆனால் நற்குண செயல்களால் அதை அடையலாம். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்கிரகத்திலேயும் கூட அதிக செழுமை வாய்ந்த ஒரு நாட்டிற்குள் பிற நாட்டினர் நுழைந்ததும் பல நிபந்தனைகளை விதிக்கப்படுகின்றன. உதாரணமாக, அதிக செழுமையடையாத நாடுகளைச் சேர்ந்த அந்நியர்கள் உள்ளே நுழைவதற்கு பல கட்டுப்பாடுகளை அமெரிக்க அரசாங்கம் விதித்துள்ளது. ஏனெனில் எந்த அந்நியருடனும் தங்கள் செழுமையை பகிர்ந்து கொள்ள அமெரிக்கர்கள் விரும்பவில்லை. அதே போலவே அதிக மதிநுட்பம் வாய்ந்த ஜீவராசிகள் வாழும் மற்ற கிரகங்களிலும் கூட இதே மனநிலைதான் வழக்கத்தில் இருக்கிறது. உயர் கிரகங்களை சேர்ந்த உயிர்வாழ சூழ்நிலைகள் நற்குணத்தில் உள்ளவையாகும். மேலும் சந்திரன், சூரியன் மற்றும் சுக்கிரனை போன்ற உயர் கிரகங்களினுள் புக விரும்புவர்கள் பூரண நற்குணத்தில் இயற்றப்படும் செயல்களால் முழுமையான தகுதியை பெற வேண்டும். பரீட்சித் மகாராஜனின் விசாரணைகள் இவ்வுலகிலுள்ள ஒருவனை பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த பிரதேசங்களுக்கு உயர்த்தப்படுவதற்கு தகுதியுள்ளவனாக்கும் நற்குணத்தை அடிப்படையாக கொண்டவையாகும். இவ்வுலகிலும் கூட நல்ல உத்தியோகத்துடன் கூடிய போதுமான தகுதியை பெறவில்லை என்றால் சமூக நிலையில் நல்ல அந்தஸ்தை ஒருவனால் அடைய முடியாது. உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த நீதிபதியின் ஆசனத்தில் அமரும் தகுதியை பெறாமல் பலாத்காரமாக அதில் ஒருவனால் அமர முடியாது. அதே போலவே இப்பிறவியில் கருமங்களினால் தகுதியை பெறாமல் உயர் கிரக அமைப்புகளில் ஒருவனால் நுழைய முடியாது. ரஜோ மற்றும் தமோ குணங்களின் பழக்கத்திற்கு அடிமையானவர்களால் மின்கருவிகளின் மூலமாக உயர் கிரக அமைப்புகளினுள் நுழைவதற்கு வாய்ப்பில்லை. பகவத்கீதையின் 9:25 கூற்றுக்கிணங்க உயர்ந்த சொர்க்கலோகங்களுக்கு உயர்த்தப்படும் தகுதியை பெற முயல்பவர்களால் அங்கு செல்ல முடியும். அதே போலவே பித்ருலோகங்களுக்கு செல்ல முயல்பவர்கள் அங்கு செல்ல முடியும். அவ்வாறே இந்த பூமியில் உள்ள சூழ்நிலையை விருத்தியடைய செய்ய முயற்சிப்பவர்களும் அதை செய்யலாம். பகவானிடம் திரும்பி செல்வதில் ஈடுபட்டுள்ளவர்களும் அதற்குரிய பலனை அடையலாம். நற்குணத்தில் உள்ள பல்வேறு செயல்களும் அவற்றின் பிரதிபலன்களும் பொதுவாக புண்ணிய கருமங்கள் எனப்படுகின்றன. 3 வகையான புண்ணிய கருமங்கள் உள்ளன. அவை அறிவுடன் கூடிய பக்தி தொண்டு, யோக சித்திகளுடன் கூடிய பக்தி தொண்டு மற்றும் இறுதியாக வேறு நற்குணங்களுடன் கலப்பில்லாத பக்தி தொண்டு உன்னதமான இது பரா பக்தி என அழைக்கப்படுகிறது. இது மட்டும் ஒருவரை உன்னதமான ராஜ்யத்திற்கு உயர்த்தக்கூடியதாகும். அத்தகைய உன்னத ராஜ்யம் கற்பனையான ஒன்றல்ல. அது சந்திரன் இருப்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையாகும். பகவானுடைய ராஜ்யத்தையும் பகவானையும் புரிந்து கொள்ள ஒருவர் உன்னதமான குணங்களை பெற்றிருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இந்த குவாலிட்டிஸ், இந்த லிவிங், நம்ம எல்லாருமே உயிர்வாழிகள் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய வைபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய படைப்பினுடைய அதாவது குவாலிட்டிஸ் எல்லாவற்றையுமே நம்ம தெரிஞ்சு காலத்தினுடைய சொரூபம் அதனை எவ்வாறு நம்ம நிர்ணயிக்கப்படுகின்றது, இதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பகவானுக்கு அவர் மேல நமக்கு பக்தி வச்சுக்கணும். பக்தி இருந்தா இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கான மார்க்கத்தை பகவான் நமக்கு வழங்குகிறார். சோ பராபக்தி என்று சொல்லப்படுகிறது. பரா என்றாலே நித்திய தன்மை, எட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. பராபக்தி என்பது அப்படின்னா நித்தியமான பக்தியில நம்மள நாம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் மெசேஜ் நம்ம பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த ஸ்லோகத்துல இருந்து. யஸ்மின் கர்ம சமாவாயோ யதாயேனோ பஹ்ருதயே குணானாம் குணீனாம் சைவ பரிணாம் அபீப்சதாம். அதாவது யஸ்மின் எந்த கர்ம செயல்கள் சமாவாய சேகரிப்பு யதா என்ற வரையில் ஏனே எதனால் உபக்ருதையே ஏற்கின்றது குணானாம் வெவ்வேறு ஜட இயற்கை குணங்களின் குணீனாம் ஜீவராசிகள் ச தவிரவும் ஏவ நிச்சயமாக பரிமாணம்
நேரிடக்கூடிய அபீப்சதாம் ஆசைகளின், அதாவது மேலும் இன்னும் வந்து கொஸ்டின் கேட்கின்றார் யாரு, நம்ம பரீட்சித் மகாராஜ். வெவ்வேறு ஜட இயற்கை குணங்களின் அளவிற்கேற்ப உண்டாகும் பலன்கள் இல்லையா. இந்த சிருஷ்டியினுடைய 3 குணங்கள் நமக்கு தெரியும், சத்வம், ரஜஸ் அண்ட் தமஸ். அந்தந்த குணாதிசயங்களுக்கு ஏற்றவாறு ஒருவருடைய செயல்பாடு, அவருடைய அவங்களுடைய எப்படி அவங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வார்கள், அவருடைய தாட் ப்ராசஸ், அடுத்து வந்து அவர்கள் செய்யக்கூடிய தீர்மானங்கள், அவர்களுடைய சுக துக்கங்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும், சுபாவம், நடத்தை, இது எல்லாமே வந்து நம்மளால ஈஸியா வந்து புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. ஆனா ஒவ்வொரு கிரகத்திலுமே இது உண்டு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு தேவர்கள் நமக்கு மேல இருக்கக்கூடிய அதாவது லோகங்கள்ல வந்து எவ்வளவு ஹையஸ்ட் குவாலிட்டிஸ் இருக்கணும். ஒரு தேவனாக பிறப்பதற்கும் இப்போ ஒரு சந்திரன் சூரியனாக பிறப்பதற்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் வந்து ஹையஸ்ட் லெவல்ல இருக்கணும். அவங்களோட குவாலிட்டிஸோட நம்ம கண்டிப்பா அந்த லெவலுக்கு போக முடியாது. ஆனால் பக்தியோடு நம்ம வந்து எல்லாவற்றையுமே வந்து அதாவது எதிர்பார்ப்புமின்றி செயல்படும் பொழுது, பக்குவ நிலை அடையும் பொழுது அந்த குவாலிட்டிஸ்க்கு நம்மளாலையும் போக முடியும். ஆனால் அதற்கு நமக்கு பக்குவம் என்பது தேவை. சோ அது நமக்கு பக்குவத்தை எது வழங்குகின்றது என்றால் பக்தி தான் வழங்கும். வேறுபட்ட ஜீவராசிகளை உயர்வடைவோ, சில பேர் மேல் உலகத்துல இருக்காங்க, சில பேர் கீழ் உலகத்துல இருக்காங்க, நாம வந்து மத்தியில இருக்கோம். இந்த மாதிரி நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மளை விட ஹையஸ்ட் குவாலிட்டிஸ், நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளை விட வர்ஸ்டான குவாலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து நாம புரிந்துக்கலாம். இழிவடையவோ செய்கின்றன என்பதை நீங்க அன்புடன் விளக்கும். எவ்வாறு என்பதை வேறுபட்ட ஜீவராசிகள், அற்பமான ஜீவன்கள் வரையிலான, அதாவது இந்த பிரபஞ்சத்துல புழு பூச்சி எல்லாமே கூட வந்து இருக்கின்றது இல்லையா. சோ ஹையஸ்ட் லெவல்ல இருந்து லோயஸ்ட் வரைக்குமே, அதாவது பிரம்மர் முதல் கொண்டு சிறு எறும்பு வரைக்குமே நம்ம வந்து பேசுகின்றோம். ஜட இயற்கை குணங்களில் உள்ள செயல்கள் மிக சிறியவையாகவோ அல்லது மிக பெரியவையாகவே இருக்கலாம் இல்லையா. சோ ஜட இயற்கை குணங்களில், அதாவது குணம் இல்லையா, சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ், அப்படிப்பட்ட குணத்திலான செயல்கள் எல்லாமே, அதாவது செயல்கள் நம்ம வந்து இது பெருசு சிறுசுன்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. சிலது எல்லாமே ஒரு ஷார்ட்டா இருக்கும், சிலது வந்து பெருசா இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பெரிய பஞ்சாயத்தை வச்சா கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாசம் 2 மாசம் வரைக்குமே இழுத்துட்டு போறவங்களும் இருப்பாங்க. ஒரே மாதிரி கோர்ட்ல போயிட்டு நம்ம வந்து ஒரு கேஸ் போட்டா 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடக்க வேண்டியதா இருக்கும். சிலதெல்லாம் போனீங்கன்னாக்கா ஒரே ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சுன்னு வர மாதிரி இருக்கும் இல்லையா. சோ ஒரு குணாதிசயத்துக்கு ஏற்றவாறு நாம எவ்வாறு இந்த செயல்பாடுகள் எல்லாம் அமைய பெறுகின்றதோ அது எல்லாமே சிலது வந்து சிறியதாகவும் இருக்கும், சிலது வந்து ஆண்டாண்டு காலமாக செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். அவற்றின் பிரதிபலங்கள், இப்ப நம்ம சத்துவ குணத்துல இருக்கோம்னாக்கா பக்தி என்பது எப்பவுமே நம்ம செய்துதான் ஆக வேண்டும் இல்லையா. சோ அந்த காலம் வந்து நீண்ட காலம் செய்யக்கூடிய செயல்கள் வந்து இருக்கு. சோ ரஜோகுணத்துல இருக்கக்கூடியவங்க வந்து பக்தி செய்யறது வந்து எதிர்பார்ப்புகளோட செய்வாங்க, அவங்க எல்லாமே ஷார்ட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி குணாதிசயங்களுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய செயல்பாடுகள் சிறியதாகவோ பெரியதாகவோ அமைய பெறுகின்றன. அவற்றின் பிரதிபலன்களும் வந்து சேமிக்கப்படுகின்றது இல்லையா. சோ நாம எந்த விதத்துல எந்த குணத்துல எவ்வாறு நம்ம இப்போ சத்துவத்துல இருந்தா எதுவுமே எதிர்பார்க்காம செய்வாங்க, ரஜோல இருந்தா எல்லா பலனும் அதனுடைய அவுட்கம் எல்லாம் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற நிலையில தான் நம்ம செய்வோம். இவ்வாறாக இக்கர்மங்களின் கர்மங்கள் இல்லையா, நாம் எல்லாத்தையும் ஒரு காரியத்தை வந்து நம்ம வந்து கர்மமாக தான் ஆற்றுகின்றோம். சோ விளைவுகள் அதனுடைய அவுட்கம்ஸ் எல்லாமே ரிசல்ட்ஸ் அதே விகிதத்தில் வெளிப்படுகின்றன இல்லையா. சோ நாம ஒரு விதையை, ஒரு கிரவுண்ட் நட் இப்ப வந்து விதைச்சிருந்தாக்கா, அதாவது ஒரு வேர்க்கடலை நம்ம நிலத்துல போட்டோம்னாக்கா வேர்க்கடலை தான் வரும் இல்லையா, வேற கடலை வராது. அதே மாதிரி எந்த விதையை நாம விதைக்கின்றோமோ அந்த விதையின் தரத்திற்கேற்றவாறு அதனுடைய இன்டென்ஷன், எதற்காக நம்ம அந்த செயலை செய்கின்றோமோ அத்தனையுமே அந்த செயலில் வந்து அதனுடைய விளைவுகள் எல்லாமே அந்த செயலோட தான் ஒட்டின்னு இருக்கும். சோ எப்போ நாம் அந்த விளைவுகள் மேல பற்றுக்கொண்டு செய்கின்றோமோ அது எல்லாம் நம்மளோடையே ஒட்டின்னு இருக்கும். எப்பொழுது பற்றற்ற நிலையில் செய்கின்றோமோ அப்பதான் நம்ம விடுதலைக்கான மார்க்கத்திற்கு செல்கின்றோம். சோ இதே விகிதத்தில் வெளிப்படுகின்றன. நம்ம எந்த விதத்துல செயல்படுகின்றோமோ அதே விதத்தில் தான் நமக்கு ரிவர்ஸ் வருது இல்லையா. சோ நேத்துக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டோரி பாத்தீங்கன்னா, இப்போ திருதராஷ்டிரனுக்கு 100 பிள்ளைகள், ஐ திங்க் எந்த இடத்துல கேட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ திஸ் ஒன் 100 பிள்ளைகள் வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து அவனுக்கு எதனால் வந்து 100 பிள்ளைகள் வந்து இறக்க வேண்டியது என்பதை அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் ஒரு முந்தைய பிறவிகளை வந்து ஒன் ஆஃப் த
அவனுடைய பிறவி வந்து அவன் ஒரு வேடுவன். வேடுவனாகிருந்து ஒரு பறவையை வந்து ஆண் பறவையை கொல்லணும்னு நினைச்சு அது மிஸ் ஆயிடுறதுனால அதனுடைய அதாவது குட்டிகள் வந்து 100 குட்டிகளை வந்து அவன் வந்து வதைத்து விடுகின்றான். சோ அவன் எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி செய்த அந்த செயல் வந்து அவன் எத்தனை 50 பிறவிகளை எடுத்தான். அதுக்கப்புறம் 50 பிறவிகள் வந்து எடுத்து ஒவ்வொரு பிறவிலுமே வந்து புண்ணியம் செய்தால்தான் வந்து பிள்ளைகள் கூட பிறப்பார்கள். 2 அதாவது ஆண் பிள்ளைகளை பெறுவதற்கும் அவன் வந்து டன் a lot of புண்ணியம். அந்த 2 புண்ணியங்களும் நேத்தே எங்க ஐ திங்க் பக்தி சாஸ்திரி கிளாஸ்ல இது வந்து அழகாக விவரிக்கப்பட்டது. இந்த 100 அந்த குட்டிகளை வந்து வதைத்தனுடைய பலன் அது வந்து பாவம் இல்லையா? அதை நாம கண்டிப்பா எதை செய்தோமோ அதை நாம திரும்பி பெறணும். இந்த மாதிரி 50 பிறவிகளை வந்து எடுத்தான் திருதராஷ்டிரன். அந்த 50 பிறவிகள்ல வந்து ஒவ்வொரு பிறவிலையுமே வந்து அவன் செய்த புண்ணியங்களால் 2 பிள்ளைகளை அவனால பெற முடிஞ்சது. அந்த 2 பிறவிகள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா 15 to 100 இல்லையா? அந்த 100 பிள்ளைகளை தான் அவன் வந்து திருதராஷ்டிரனாக பிறக்கும் பொழுது அவன் வந்து பெறுகின்றான். எவ்வாறு அந்த ஆண் பறவை தன்னுடைய 100 பிள்ளைகளை வந்து இழந்ததோ அதே மாதிரிதான் திருதராஷ்டிரனும் வந்து போரில் வந்து 100 பிள்ளைகளை வந்து இழக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஏற்பட்டது. அதனால எவ்ரி ஆக்ஷன் there is an ரியாக்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம எதை செய்யறோமோ அதனுடைய பலன் நமக்கு கண்டிப்பா திரும்பி வரும். நாம யாருக்காவது ஒரு நன்மையான காரியத்தை செய்திருந்தால் நமக்கு எப்படியாவது நமக்கு அதனுடைய அந்த பலன் வந்து நமக்கு கண்டிப்பா சேரும். பலனை எதிர்பார்க்காமல் செய்தாலும் கூட அதனுடைய பலன் வந்து நம்மள வந்து கண்டிப்பாக வந்து சேரும். சோ கூட்டம், அதுக்கப்புறம் வந்து பிராரப்தா இதெல்லாமே வந்து அறியாமையால் செய்கின்ற செயல்கள். சோ அது வந்து அதனுடைய ஆக்ஷன்ஸ் இல்லையா, சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸா மாறி நம்ம வந்து அந்த சக்கரத்தை நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல நாம இதை படிச்சிருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து திருதராஷ்டிரனுடைய ஆக்டிவிட்டியா தான் நேத்து சொன்னாங்க. இட் வாஸ் a வெரி நைஸ் ஸ்டோரி. எவ்வாறு அவன் வந்து புண்ணியங்கள் செய்தாதான் நமக்கு வந்து பிள்ளைகளும் உண்டு. சோ புண்ணியங்கள் செய்யும் பொழுது நமக்கு பிள்ளைகள் பிறக்கின்றது. ஆனா அந்த பிள்ளைகள் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கர்மங்கள் எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி செய்த கர்மங்களோ, அதாவது நாம இன்னைக்கு அனுபவிக்கிறது வந்து பிராரப்த அதாவது ஆக்ஷன்ஸ்னுடைய பிராரப்தா என்பது இப்ப நாம அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலன்கள். அதாவது இந்த மெச்சூர்டு சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது பழுத்த ஒரு பழத்தை நம்ம எப்படி மாம்பழத்தை ருசிக்கின்றோமோ அதே மாதிரிதான் ரைப்பண்ட் சின்ஸ் தான் நாம வந்து இங்க இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. நெக்ஸ்ட் காத்துட்டு இருக்கிறது வந்து அது ஃபியூச்சர்ல மேபி ஒரு 4 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே ஆல்ரெடி கியூல வந்து நின்னுட்டு இருக்கு ஆக்சுவலி. சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பிராரப்தான்னு சொல்லுவாங்க. இனிமேதான் நம்ம அனுபவிக்க போகின்றோம். சோ இந்த மாதிரி மீண்டும் இப்ப நாம செய்யக்கூடியது எல்லாமே இன்னும் வந்து அது பீஜமாகவே ஆகல. சோ அதாவது அது எல்லாமே குட்டம்ல போய் உட்கார்ந்துருக்கு. குட்டம்ல இருந்து பீஜமான பிறகுதான் அடுத்து பிராரப்தா நிலைக்கு வருது. இந்த சக்கரத்தை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஆக்சுவலி. சோ நம்மளுடைய பாவ பலன் நம்ம மட்டும்தான் அனுபவிப்போம், வேற யாருமே அனுபவிக்கிறது கிடையாது. அதனால நாம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே அடுத்தவங்களுக்கு வந்து பாதகத்தை விளைவிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே நினைவிலும் நாம வந்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனசு அளவுல கூட நாம வந்து கலியுகத்திற்கான ஒரு குவாலிட்டி என்னன்னா, திரேதாயுகம், சத்தியயுகம், துவாபர யுகத்துல நம்ம மனசால ஒரு பாவத்தை நினைச்சா கூட அது பாவம்தான். அந்த நிலை உண்டு. ஆனா கலியுகத்துக்கு அது ஒண்ணுதான் எக்ஸெப்ஷன். சோ அதனால நினைவில் கூட நம்ம வந்து நினைவில் நிறைய வச்சுட்டே இருந்தோம்னா அடுத்த ஆக்ஷனுக்கு தான் நம்ம எடுத்துட்டு வந்து கொடுப்போம் இல்லையா? அதனால அந்த நினைவுகள்லயும் நம்ம வந்து அடுத்தவங்களை பத்தி நம்ம வந்து தவறாக நினைக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க நமக்கு இப்படி செய்தாங்களே அவங்களுக்கு நாம திருப்பி செய்யணும்னு நினைக்கிறதோ இதெல்லாம் நம்ம விட்டுறணும். சம்திங் வி ஹவ் சஃபர்ட் இல்லையா? அடுத்தவர்களுடைய தவறால நாம வந்து ஒரு வாட்டி நம்ம சஃபர் ஆயிருந்தா கூட அதை நம்ம வந்து அதை விட்டுறணும். நம்ம அதை மனசுலயே வச்சுட்டு இருந்தோம்னாக்கா அதனுடைய இம்பாக்ட் வந்து மீண்டும் வந்து அது வந்து விதையாக மாறி நாமளே ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு பாதகத்தை வந்து விளைவிக்கக்கூடிய அந்த தன்மையை நாம எடுத்துக்கொள்கின்றோம். அதனால நம்ம எப்பவுமே வந்து நம்ம நிலையை வந்து சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இருப்பை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கக்கூடாது. வி ஷுட் கீப் ஃபுல் ஸ்டாப் தேர். அப்ப அங்க வச்சுட்டோம்னா அதோட அது முடிஞ்சிடும்.
இல்லைன்னா அதையே நம்ம வந்து பேசிண்டே அதையே நம்ம வந்து செயல்பாட்டுல மனசுல வச்சுட்டே அதனுடைய அடிப்படையில நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம்னாக்கா கண்டிப்பா அந்த கர்ம பலன் எல்லாமே நமக்கு தான் வந்து சேரும். சோ இங்க அழகான வார்த்தைகள், இவ்வளவு இலக்கிய வார்த்தைகளா சொல்லியிருக்காங்க. சோ அவை எப்படி நிகழ்கின்றன, ஒரு செயல் எப்படி நிகழ்கின்றன, செயல்முறைகள் தான் என்ன என்ன இல்லையா? நம்ம மனசு, அதாவது இந்த ஆத்மா தான் பாத்தீங்கன்னாக்கா நினைவில் எடுத்துட்டு வரும். ஒரு ஆத்மா நினைவு கொள்ளும் பொழுது புத்தி வந்து வேலை செஞ்சிடும். புத்தி வேலை செஞ்ச உடனே மனசு வந்து இந்த புலன்கள் ஒண்ணு பாக்குறது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதே புலன் தான். இந்த சென்ஸ் வந்து ஒண்ணு பாக்குறது, கேட்கறது, தொடுறது, இது எல்லாமே இந்த ஞானேந்திரியங்கள் வந்து ஏதோ ஒண்ணு சம்திங் டச் பண்ண உடனே ஆத்மா வந்து அது வந்து இட் வில் கம், அந்த ட்ராக்குக்கு எடுத்துட்டு வந்து இழுத்துட்டு வந்து விட்டுரும். இந்த ஆத்மா இது ஒண்ணுதான் தப்பு செய்யறதே. ஆத்மா இந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்துட்டு சைலண்ட் ஆயிடும். ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்றவாறு புத்தி, மனசு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு புலன்களை நாம் அதுல வந்து உபயோகப்படுத்தி வந்து செயல்படுத்தி விடுகின்றோம். சோ உண்மையிலே ஆத்மா எந்த ஆக்ஷன்ஸ்லயுமே இறங்குறது கிடையாது. ஜஸ்ட் அதை இழுத்துட்டு வந்து நம்ம நினைவில் வந்து வைக்கிறது தான். புத்தியை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அந்த இன்வோக்கிங் வேலை மட்டும்தான் ஆத்மா செய்யறதே. அந்த வேலையில அது ஈடுபடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகிறது, இந்த புத்தி அதுக்கு வேற்று செயல்பட்டு மனசு வந்து பர்மிஷன் உள்ளுக்குள்ள அனுமதி வழங்குபவர் அந்த பரம்பொருள். ஏன்னா நம்ம கர்ம பலனுக்கேற்றவாறு அனுமதியும் அவர், நம்ம குணாதிசயத்துக்கு ஏற்றவாறு அனுமதியும் வந்து கொடுக்கின்றார். ஆனா இந்த வழி நல்லது இல்லைன்னு இன்னொரு உள்ளோர் சொல்லிண்டே இருக்கிறது வந்து அந்த பரம்பொருளுடைய அட்வைஸ் தான். நாம் அதையும் ஓவர் ரூல் பண்ணி நம்ம மனசுக்கேற்றவாறு நம்மளுடைய புலன்களை எல்லாம் நாம் உபயோகப்படுத்தி செயல்படுத்தி விடுகின்றோம். அழகான வார்த்தைகள் இந்த ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டு. எவ்வாறு நிகழ்கின்றன அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவை எப்படி நிகழ்கின்றன? எஸ், நம்ம ஆத்மா தான் வந்து அதுக்கு ஒரு இன்வோக்கிங், அதாவது ஒரு இப்ப வந்து ஒரு நெருப்பு பத்த வைக்கணும்னா தீக்குச்சி வேணும் இல்லையா? அதை வந்து அந்த மேட்ச் பாக்ஸோட நம்ம உராய்க்கிறோம் இல்லையா? அந்த உரசல் என்னும் அந்த செயலை வந்து இந்த ஆத்மா தான் செய்யறதே. அதுக்கப்புறம் அது வந்து வெளியே அவர் அந்த அந்த அக்னி ஜுவாலை என்பது வருகின்றன. செயல்முறைகள் தான் என்ன, எப்படி நாம செயல்படுத்துகின்றோம், நம்ம குணாதிசயங்களுக்கு ஏற்றவாறு செயல்படுத்துகின்றோம். மேலும் எந்த விதத்தில் அவள் செயல்படுகின்றன, ஒன்ஸ் அந்த குணாதிசயத்துக்கு ஏற்றவாறு இந்த புலன்கள் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆக்ஷன்ஸ் வந்துடும். ஆகிய விஷயங்களை சிறந்த பிராமணரான சுகதேவியிடமிருந்து பரீட்சித் மகாராஜன் விசாரித்தார். இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அவர் வந்து சொர்க்கலோக வாசிகளின் வசிப்பிடங்கள் எனப்படும் உயர் கிரகங்களில் உள்ள வாழ்வை நவீன விஞ்ஞானிகள் நினைப்பது போல விண்வெளி கப்பலின் வலிமையால் அடையவே முடியாது இல்லையா? ஆனால் நற்குண செயல்களால் அதை அடைய முடியும். நல்ல காரியங்கள் செய்தா அட்லீஸ்ட் சொர்க்கலோகமோ பிரம்மலோகத்துக்கோ நம்மளால நம்மளுடைய இருப்பை நாம கிளியர் பண்ணும் பொழுது அந்த இடத்திற்கு நாம வந்து செல்ல முடியும். சோ நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்கிரகத்திலே கூட அதிக செழுமை வாய்ந்த ஒரு நாட்டிற்குள் பிற நாட்டினர் நுழைந்து பல நிபந்தனைகள் விதிக்கின்றனர் இல்லையா? நம்ம இந்த பௌதிகத்திலே எடுத்துக்கோங்க, யுஎஸ் இருக்கு, யூகே இருக்கு, எல்லாமே இருக்கு, இந்தியா இருக்கு, இதுல வந்து வல்லரசு இருக்கு, இனிமேதான் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ், இப்படி எல்லாமே நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம் இல்லையா? யாரு டெவலப்டு கண்ட்ரியா இருக்காங்களோ அவங்களுடைய ஆளுமை தான் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸும் கேட்கணும், அண்டர் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸும் கேட்கணும். ஒண்ணுமே பண்ண முடியாது, இல்லைன்னா அவங்களால ஜீவிக்கவே முடியாது. எக்கானமி எல்லாமே இம்பாக்ட் இல்லையா? சில சமயங்கள்ல வந்து பிரதான மந்திரிகள் வந்து இந்த மாதிரியான நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க எதெல்லாம் செய்யணும்னு ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சா கூட எல்லாவற்றிலுமே அவங்களால வந்து சாதிக்க முடியறது கிடையாது. ஈவன் தோ குட் பிளானிங் கமிஷன் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட பிகாஸ் ஆஃப் ஆல், ஏன்னா குளோபலி நாம் எல்லாரோடையுமே வந்து உறவு கொள்ள வேண்டியதாக தான் இருக்கு. எல்லாமே டிபெண்டன்சி தான் இல்லையா? நம் வர்த்தகம் மாதிரிதான், எல்லாமே ட்ரேடிங் தான். நம்ம கிட்ட இருக்கக்கூடியது அதிகமா இருக்கிறது அடுத்தவங்களுக்கு விற்கிறதுக்கும் நமக்கு வந்து மார்க்கெட்டு தேவை. நம்ம பொருள் நிறைய வச்சுட்டு அங்க போய் மார்க்கெட்ல வாங்காம போனா இங்க எல்லாமே வந்து பாழாயிடும் இல்லையா? அந்த மாதிரிதான் ட்ரேடிங் இஸ் வெரி வெரி மேஜர் இம்பாக்ட். இப்ப நம்ம இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ உதாரணமாக அதிக செழுமை அடையாத நாடுகளை சேர்ந்த அந்நியர்கள் உள்ளே நுழைவதற்கு பல கட்டுப்பாடுகளை அமெரிக்கா அரசாங்கம் விதிக்கூடாது இல்லையா? ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. இப்ப யுஎஸ் வந்து சில கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே இப்ப கனடாக்கு வந்து கொடுத்துருவாங்க, அதே மாதிரி யூகேக்கு கொடுத்துருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே ரஷ்யாவுக்கு கொடுக்கணும்னா கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. they have their own. இந்தியாவுக்கு ஒரு சில இது அந்த மாதிரியான ஒரு இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே, ரூல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஏற்றவாறு
கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலதான் அதிக மதிநுட்பம் வாய்ந்த ஜீவராசிகள் வாழும் மற்ற கிரகங்களில் கூட இதே மனநிலைதான். ஒவ்வொரு அண்டத்திலுமே இதே மாதிரியான சூழ்நிலை தான் என்பதை இங்கே பிரபுபாதருடைய விளக்க உரையிலிருந்து நம்ம புரிந்து கொள்கின்றோம். உயர் கிரகங்களை சேர்ந்த உயிர்வாழ் சூழ்நிலைகள் நற்குணத்தில் உள்ளவையாகும். மேலும் சந்திரன், சூரியன் மற்றும் சுக்கிரனை போன்ற கிரகங்களில் புக விரும்புபவர்கள் பூரண, அதாவது முழுமையான, அதாவது நற்குணத்தில் ஏற்றப்படும் செயல்களால் மட்டுமே அவர்களால் அத்தகைய தகுதியை பெற முடிகின்றது. சோ பரீட்சித் மகாராஜனின் விசாரணைகள் இவ்வுலகில் உள்ள ஒருவனை பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த பிரபஞ்சத்திற்குள் உயர்த்தப்படுவதற்கு தகுதி உள்ளவனாக்கும் நற்குணத்தை அடிப்படையாக கொண்டவையாகும். சோ அவருடைய கேள்வியே பேசிக்கலி த குட் குவாலிட்டிஸ், பூரண நற்குணத்தின் அடிப்படையில தான் அவருடைய கொஷின்ஸே அமைந்திருக்கின்றது. இவ்வுலகிலும் கூட நல்ல உத்தியோகத்தின் கூடிய போதுமான தகுதியை பெறவில்லை என்றால், கண்டிப்பா இல்லையா, நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு உத்தியோகம் இருக்காது. இந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல ஈவன் எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் இல்லையா. எடுத்த உடனே அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், படிச்சிருப்போம், உத்தியோகம் கிடைக்காது, எல்லாருக்குமே கேம்பஸ்ல கிடைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியோ ஒரு இடத்துல உள்ள நுழைவோம். அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள முன்னேற்றத்துக்கான அந்த டியூரேஷன் பாத்தீங்கன்னாக்கா டிலே ஆயிடுச்சு இல்லையா. சோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். சில பேர் அவ்வளவு அதாவது குவாலிஃபிகேஷன்ல கூட இருக்க மாட்டாங்க, ஆனா அவர்களுக்கு இமீடியட்டா வேலை கிடைச்சு நல்ல நிலையில இருப்பாங்க. இது எல்லாமே நம்மளுடைய கர்ம பலன் தான், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ சமூக நிலையில் நல்ல அந்தஸ்தை ஒருவனால கண்டிப்பாக அடைய முடியறது கிடையாது. உயர் நீதிமன்றத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி அதற்கான தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுதான் அந்த நிலையை அடைகின்றார். ஆனால் எடுத்த உடனே நம்ம அந்த உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஆனாக்கா நம்ம நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நல்ல செயல்களை நம்மளால செய்ய முடியுமா? அல்லது அதுக்கு தகுதியற்றவராக இருப்பவர் அந்த பதவியில உட்கார்ந்தாக்கா அந்த நீதிபதி செய்யக்கூடிய செயல்பாடுகளை அவனால செவ்வனே செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சோ அந்த அரும் தகுதியை பெறாமல் பலாத்காரமாக அவனால் அமரவும் முடியாது. அவ்வாறு உட்கார்ந்தோட சஸ்டைனபிலிட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே போலவே இப்பிறவியில் நற்கர்மங்களினால் மட்டுமே தகுதியை பெறாமல் உயர் கிரக அமைப்புகள் ஒருவனால் நுழைய முடியாது. அழகான ஒரு ஓமை. ஒரு நீதிபதி ஆவதற்கு நம் எவ்வாறு ஒரு குவாலிட்டி, நம்ம குவாலிஃபிகேஷன் பிளஸ் குவாலிட்டி தேவைப்படுறதோ அதே மாதிரிதான் நம்ம மேல் கிரகங்களுக்கு செல்வதற்கும் நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை இல்லையா. அந்த குணாதிசயங்களோ இல்ல குவாலிஃபிகேஷன் இல்லாம நம்மளால மேல் கிரகங்களுக்கு செல்ல முடியாது. சோ இப்பிறவில் நற்கர்மங்களினால் தகுதியை பெறாமல் உயர் கிரக அமைப்பில் ஒருவனால் நுழைய முடியாது. ரஜோ மற்றும் தாம்சிக் பழக்கத்திற்கு அடிமையானவர்களால் மின் கருவிகளின் மூலமாக உயர் கிரக அமைப்புக்குள் நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம விண்வெளியில நம்ம சொர்க்கலோகத்திற்கோ இல்லை பிரம்மலோகத்திற்கோ செல்ல முடியுமா? பிரஜாலோகத்திற்கு கண்டிப்பாக செல்ல முடியாது. அதெல்லாம் எங்க இருக்குன்னே அவங்களால கண்டுபிடிக்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய குட்டி நட்சத்திரத்தையே நம்மளால செல்ல முடியறது கிடையாது. அதுக்கே நிறைய பிரயத்தனங்கள், எத்தனையோ கோடி ரூபாய்கள் நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா ஆராய்ச்சியில. பகவத்கீதை 9.25 கூற்றிருக்கிறாங்க, உயர்ந்த சொர்க்கலோகங்களுக்கு உயர்த்தப்படும் தகுதியை பெற முயல்பவர்களால் அங்கு செல்ல முடியும். அதே போலவே பித்ருலோகங்களுக்கு செல்ல முயல்பவர்கள், அதாவது நம்ம மூதாதையர்களை வணங்குபவர்கள் அங்கே செல்ல முடியும். இவ்வாறே இந்த பூமியில் சூழ்நிலைகளை விருத்தி அடைய செய்ய முயற்சிப்பவர்களுக்கு அதை செய்யலாம். பகவானிடம் திரும்பி செல்வதில் ஈடுபட்டுள்ளவருக்கு அதற்கு உரிய பலனையும் அடையலாம். அதாவது யாருடைய டெஸ்டினேஷன், இப்ப எனக்கு நான் சொர்க்கத்துக்கு தான் போகணும்னு நான் நினைச்சேன்னா அந்த மாதிரியான காரியங்களில் நான் செயல்பட வேண்டும். நற்காரியங்கள் செய்து புண்ணியங்களை நான் சேர்த்து கொண்டால் சொர்க்கத்திற்கு செல்கின்றேன். இல்லை எனக்கு சந்திரலோகத்துக்கு போகணும்னாக்கா கண்டிப்பா சந்திரனே அதிக தேவதையாக நான் வணங்கி அவரையே நாம பூஜிக்கும் பொழுது நம்மளுடைய கர்மங்கள் நற்கர்மங்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக சந்திரலோகத்துக்கு செல்ல முடியும். சோ நம்ம யாரை வணங்குகின்றோம் அந்த தேவர்களுடைய லோகங்களுக்கு செல்கின்றோம். பகவானை நாம வணங்கினால் அவருடைய கிரகத்திற்கு நாம செல்லக்கூடிய மார்க்கத்தை அடைகின்றோம். சோ அதற்கெல்லாமே நாம பூரணமான நற்குணங்கள் ஆன செயல்களில் நாம எப்பொழுதுமே ஈடுபட வேண்டும். நற்குணத்தில் உள்ள பல்வேறு செயல்களுக்கு அவற்றின் பிரதிபலன்களும் பொதுவாக புண்ணிய கர்மங்கள் எனப்படுகின்றன இல்லையா. அதாவது நாம் ஒரு கர்மத்தை செய்கின்றோம் என்றால், அதாவது நற்கர்மம் செய்தால் அதனுடைய பலன்கள் நற்கதியாக அமையும். அதை தான் நாம புண்ணிய கர்மங்கள் என்று சொல்கின்றோம். அதே ஒரு கர்மத்தை நாம் செய்யும் பொழுது பாவ செயல்களாக அது இருந்தால் கண்டிப்பாக நாம பாவங்களை தான் நாம அனுபவிப்போம்.
சோ 3 வகையான புண்ணிய கர்மங்களும் உள்ளன. அவை என்னன்றத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அறிவுடன் கூடிய பக்தி தொண்டு, அதாவது ஞானத்துடன் கூடிய நாலேஜ். சோ யோக சக்திகளுடன் கூடிய பக்தி தொண்டு, அதாவது ஒன்லி ஞான யோகம் வித் பக்தி. அதே மாதிரி வந்து சித்திஸ், அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த தியான பயிற்சிகள்ல மட்டுமே வந்து ஞானம் என்பது வேறு. ஞானம் என்றால் நாம் இப்படி இந்த வேத கல்வியில எல்லாமே நம்ம விற்பனராகி பக்தியில நம்ம வந்து ஈடுபடுத்தி கொள்ளுதல். அதே மாதிரி புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி தியான பயிற்சியில செய்யறது பக்தி. அது இறுதியாக வேறு நற்குணங்களும் கலப்பில்லாத ஒரு பக்தி, அதாவது வெறுமனே கேவல பக்தி. இந்த மூன்றுமே, இந்த கலப்பற்ற பக்தி தொண்டு உன்னதமாகும். அதாவது வெறுமனே கேவல பக்தி மட்டுமே வந்து நம்ம வந்து கர்ம யோகத்திலிருந்து பக்தி யோகம், ஞான யோகத்திலிருந்து பக்தி யோகம், அஷ்டாங்கத்திலிருந்து தியானத்திலிருந்து பக்தி யோகம், இதெல்லாம் கூட தேவையே கிடையாது. வெறுமனே கேவல பக்தி மட்டுமே செய், அதுவே பராபக்தி என்று அழைக்கப்படுகின்றது என்று இந்த விளக்க உரையில பிரபுபாதர் அழகாக விளக்கி இருக்கிறார். இது மட்டுமே ஒருவரை பகவானின் உன்னத ராஜ்யத்திற்கு உயர்த்தக்கூடும். அதாவது இந்த பராபக்தி மட்டும்தான் பகவானுடைய லோகத்திற்கு இட்டு செல்லும் என்பதை வந்து அழகாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தகைய உன்னத ராஜ்யம் கற்பனையானது ஒன்று அல்ல. அது வந்து நம்ம வந்து we are not actually dreaming. அந்த லோகம் உண்டு என்பதை நம்ம வேதங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ்ல இருந்து படிச்சுட்டு தான் வரோம். அது சந்திரன் இருப்பது எவ்வளவு உண்மையோ, இப்ப நம்ம சந்திரனை பார்க்கின்றோம், சூரியனை பார்க்கின்றோம், இவர்கள் எல்லாம் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரிதான் அந்த லோகமும் உள்ளது என்பதை வந்து நாம உணர வேண்டும். பகவானுடைய ராஜ்யத்தையும் பகவானையும் புரிந்து கொள்ள ஒருவர் உன்னதமான குணங்களை பெற்றிருக்க வேண்டும். அதாவது த டிவைன் குவாலிட்டிஸ் இல்லையா. நம்ம 16th சாப்டர்ல இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகம்ல சொல்ற 26 குவாலிட்டிஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா இஃப் யூ ஆர் ஏபிள் டு எலிவேட், நாம வந்து we can transcend the mode and then we can go into the பகவான். அந்த நிர்குணத்தன்மையை அடையும் பொழுது பகவானுடைய இந்த திரு உலகத்திற்கு அடையக்கூடிய அந்த மார்க்கத்தை நாம வந்து பெறுகின்றோம். நான் இன்றைக்கு இதோட நிறுத்துறேன். வாஞ்ச கல்பதாருப்யஷ கிருப சிந்துப்ய ஏவச்ச பதிதனாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. அனந்த கோட்டி வைஷ்ணவர்களுக்கு நமஸ்காரங்கள். எஸ். சோ ராதிகா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ். சோ நம்ம குவிக் ரிவ்யூ எடுத்துடலாம். அந்த கிளாஸ் வந்து நேத்து இல்ல, முந்தனேத்து கிளாஸ், ஆஸ்ரயா கிளாஸ். அதே முந்தனேத்து கிளாஸ் தான் நம்ம பார்க்கணும். முந்தனேத்து தான் சம்மரி சொல்ல போறேன் நான். சோ குவிக்கா வந்து பிரேமா மாதாஜி நோட் பண்றீங்க இல்லையா தமிழ்ல? இல்லையா அவங்க? மாதாஜி நோட் பண்றேன். ஓகே. சோ இப்ப வந்து என்ன ஆக்சுவலா சொல்ல வராங்கன்னா, குரு பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் டாபிக், முந்தானேத்து டாபிக். சோ குருவை நம்ம சூஸ் பண்ணலாமா இல்ல யாராவது சொல்றத வச்சு எடுக்கணுமான்ற கேள்வி. கேன் வி சூஸ் அவர் தீக்ஷா குரு? தீக்ஷா குருவை நம்ம சூஸ் பண்ணலாமா? நம்ம 2 பேருக்குமே தீக்ஷா குருவை நம்ம சூஸ் பண்றதுக்கும் தீக்ஷா குரு நம்மள சூஸ் பண்றதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர், 1 வருடம் நம்ம வந்து டைம் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணிட்டு நம்மளுக்கு சாட்டிஸ்பாக்சன் அப்புறம் நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம சூஸ் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் क्वेश्चन பிரேமா மாதாஜி, கேன் வி சேஞ்ச் த குரு ஆஃப்டர் சூசிங்? நம்ம சூஸ் பண்றதுக்கு அப்புறம் நம்ம மாத்திக்கலாமா? நம்ம குருவை மாத்த முடியாது. ஏன்னா ஒரு தடவை நம்மளோட ஒரு ஆயுஷ், ஒரு உயிர் வாழற வரைக்கும் அந்த ஒரே ஒரு குருவோட தான் நம்ம இருக்கணும். அதனாலதான் நம்ம கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணோம். என்னோட ஃப்ரெண்டு சூஸ் பண்ணிருக்கா, என்னோட பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணாங்க, அதனால நான் சூஸ் பண்ணணும்ன்றது தேவையே இல்லை. நம்மளுக்கு யாரு கான்பிடென்டா இருக்கோ அந்த குருவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்ன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்டராக்ஷன்ஸ் வித் தீக்ஷா குரு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம தீக்ஷா குருவோட நம்ம எப்ப பாரும் நம்ம கான்டாக்ட்ல இருக்க முடியுமா? ஆக்சுவலா முடியாது. இப்போ ஸ்ரீலா பிரபுபாதோட குரு யாருன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நம்ம டிஸ்கஸ் பண்ணது பக்தி சித்தாந்த சரஸ்வதி. சோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூரை ஸ்ரீலா பிரபுபாதா மிஞ்சி போனா ஒரு 3-4 தடவை தான் மீட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஆனா அவரோட வாழ்க்கைய, அவர் சொன்ன வார்த்தையதான் அவர் எடுத்துட்டு போயிட்டு அவர் எல்லா இடத்தையும் அவர் சொல்றாரு. இப்போ என்னன்னா, நம்மளும் அதே மாதிரி வந்து தீக்ஷா குரு கிட்ட இருந்து நம்ம ஃபுல் அட்வைஸ் எடுக்க முடியாது. அதனால நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிங்க்கு ஒரு சிக்ஷா குருவோட நம்ம க்ளோஸா இன்டராக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களோட அட்வைஸ் எல்லாம் தான் நம்ம பண்ணணும். ரைட்? சோ பிரேமா மாதாஜி, அடுத்த கொஸ்டின், ஆஃப்டர் தீக்ஷா should we still have சிக்ஷா குரு? தீக்ஷா குரு இருந்தாலும் நம்மளுக்கு சிக்ஷா குரு தேவையா, அவசியமா அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து குருவோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமானது என்னன்றது வந்து நம்ம நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகா பார்த்திருக்கோம்.
ரைட்? வாச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜிக்வா வேகம், உதுரோ பிரஷ்ட வேகம், ஏதான் வேகான் விசேஷ தீரக சர்வாம் அபிமான் பிரதிவீப்ச சிஷ்யா. ரைட்? அதாவது 6 அர்ஜஸ். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அது என்ன 6 நம்ம நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிச்சது? ஆக்சுவலா எல்லாருக்கும் ஞாபகம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். அது என்ன 6 என்ன கட்டுப்படுத்தணும்? மனது, கோபம், மனது, வயிறு, பெல்லி, கோபம், அதுதான் நான் சொல்லிட்டேனே. வயிறு, கோபம், மனது, பேச்சு ஜெனிட்டல்ஸ், நாக்கு, மனசு, வாச்சோ வேகம். வாச்சோ என்னாலே ஸ்பீச் இல்லையா? மனசா என்னாலே மனசு இல்லையா? அது மாதிரி அந்த ஸ்லோகத்திலேயே நீங்க அதை ஓபன் பண்ணீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் மாதாஜி. ஆமா மாதாஜி, எங்கேயோ குறிச்சு கூட வச்சேன். திருப்பி மாதாஜி அது வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த 6 things a guru should be able to control? தீக்ஷா குரு. அப்படிப்பட்டவர் எங்க வேணாலும் குரு ஆகலாம். He can make the whole world, he can make any disciple. So qualification of a guru. இல்ல, கேள்வி குவாலிஃபிகேஷன் ஆஃப் த குருக்கு வேற ஆன்சர் வரும். இது வந்து வாட் ஆர் த திங்ஸ் குரு ஷுட் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. மெயின் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த குரு வந்து என்னன்னா, என்ன குவாலிஃபிகேஷன்ன்றது வந்து அவர் வந்து எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் இன்ஜெக்ஷன், அதாவது வேதத்தில் இருக்கிறத ஒண்டிதான் சொல்லணும். ரைட்? அண்ட் அவருக்கும் ஒரு குரு இருந்திருக்கும். இது 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு அவருக்கே இல்லைன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டூடெண்ட் படிக்கலன்னா அவன் எப்படி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க முடியும்? கரெக்டா? நான் புத்தகம் பார்த்து படிச்சேன்னா நம்மளும் புத்தகம் பார்த்து படிச்சுக்கலாம். சோ ஒரு ப்ரொஃபஸரும் அதே லைன்ல தான் இருக்கணும். சோ குவாலிஃபிகேஷன் வந்து ஹி மஸ்ட், அதாவது வேதங்களை பார்த்து கத்துக்கணும். அப்புறம் அவருக்கு ஒரு குரு தேவை. இது 2 தான் முக்கியமான குவாலிஃபிகேஷன். சரிங்களா? சோ குரு வந்து என்னன்னா, எந்த இதுல, அதாவது ஒரு பிராமணா சூத்ரா எங்க இருந்தாலும் அவரால வந்து அந்த யாருக்கும் வேணா அவர் வந்து அந்த கிருஷ்ண பிரேமைய கொடுக்குற அவருக்கு டேலண்ட் இருக்கு. இப்போ பாவங்கள் அவர் எப்படி கொளுத்துறாரு அப்படின்னு, இப்போ தீக்ஷா எடுக்கிறோம் இல்லையா? அப்ப வந்து அந்த தீக்ஷா செரிமனிலேயே வந்து ஒரு வாழைப்பழத்தை வந்து நெருப்புல போட சொல்லுவாங்க. அந்த வரைக்கும் அந்த க்ஷணம் வந்து எல்லா பாவமும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த புரேயர் தான் தீக்ஷா. ஆனா அதுக்கப்புறம் பண்ற பாவங்கள் வந்து நம்ம குருவை தான் போய் சேரும். சோ பிரேமா மாதாஜி கேள்வி வந்து, நாம் தீக்ஷா எடுத்த அப்புறம் செய்த பாவங்கள் யாரை போய் சேரும்? நமக்கு குரு அபராதம் என்ற ஒரு இது வரும். அந்த பாவம் வரும். நாம அபராதம் செஞ்சதுனால குருவை போய் சேரும். அந்த அபராதம் நம்ம வந்து செஞ்சிரும். ஆமா. ஹவு டஸ் ஒன் பிகம் த குரு? யார் குரு ஆவாங்க? இப்ப நாளைக்கு வந்து டக்குன்னு பிரேமா மாதாஜி சொல்றாங்க, நான் இவ்வளவு கிளாஸ் அட்டென்ட் பண்ண, சான்ஸ்கிரிட் எழுதின, நோட்ஸ் எல்லாம் நான் எழுதிருக்கேன், நான் குரு ஆகலாம் அப்படின்னு ஆகலாமா? சைலண்ட் ஆயிட்டாங்க பிரேமா மாதாஜி. சோ குரு எப்படி ஆகலாம்னா, அவங்க வந்து ஒரு சுப்பீரியர் சொல்லிதான் ஆக முடியும். தனக்கு தானே குரு அப்படின்னு சொல்லவே முடியாது. கிளியருங்களா? சோ நோ செல்ஃப். இது யாராவது ஒருத்தங்க சுப்பீரியர் சொன்னாதான் அவங்க பண்ண முடியும். சுப்பீரியர் அத்தாரிட்டி யார் சொல்றாங்களோ அப்படிதான் நம்ம பண்ண முடியும். ரைட்? சோ செலெக்ஷன் ப்ராசஸ், அந்த கேள்வி நான் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆன்சர் தான் சொன்னேன். ஹவு லாங் இஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ் டு அக்செப்ட் த குரு? ஆக்சுவலி டைம் வந்து 1 year, 1 வருடம். எத்தனை நாளில் நாம ஒரு குருவை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு 1 வருடம். ஓகே, இப்போ குருவோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆச்சார் பிரச்சார். ரைட்? ஆச்சாரியானா அவர் எக்ஸாம்பிள்ல லீட் பண்ணிருக்கணும். பிரச்சாரனா அவர் அதை வச்சுதான் அவர் பிரச்சாரம் செய்யணும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, we should practice what you preach. நாம் சொல்வதை தான் செய்யணும். அதுதான் குரு. அடுத்தவங்களுக்கு மாத்திரம் உபதேசம் கிடையாது, நமக்கும் சேர்த்துதான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாம ஃபாலோ பண்ணதான் அதுக்கப்புறம் தான் குரு ஆக முடியும். we should practice and we should attain. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் தீக்ஷா குருவை ரிஜெக்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு, அது வந்து குரு அப்பதாரில் சேரப்படும். கரெக்டுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா இது வரைக்கும்? ஓரளவு பண்ணிருக்கேன் மாதாஜி. ஓகே, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா சொன்ன மாதிரி எனக்கு ஃபீலிங். ஆமா, அதான் கட கடன்னு எனக்கு குறிச்சு வச்சிருக்கேன். நான் அப்புறம் அத
சோ அதனால வந்து யாரு குருன்றது இதெல்லாம் நம்ம பேசிக்கலி முந்தானேத்து எல்லாமே எப்படி குருவை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான். சோ இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதாலயோ இதுவோன்றதை வச்சு பண்ணக்கூடாதுன்றதா மெயின் கான்செப்ட், ரைட்டா? ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன்ன்றதே நம்மளுக்கு இல்ல. அதே மாதிரி இனிஷியேஷன்ன்றது வந்து என்னன்னா கிருஷ்ணரோட கனெக்ட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ். சோ அதனால நம்ம ஸ்டார்ட் பண்றச்சே என்ன பண்ணணும்னா பிரபுபாதா மந்த்ரா, அதாவது இனிஷியேட்டட் டிவோட்டி. இப்போ நாளைக்கு புஷ்பா மாதாஜி இனிஷியேட் ஆறாங்கன்னா பிரபுபாதா மந்த்ரா சொல்லிட்டு அப்புறம் அவர் யார குருவா அவங்க எழுத்திருக்கிறாங்களோ அந்த பிரணாமா மந்த்ரா சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆரம்பிக்கலாம் எந்த வேலையா இருந்தாலும். கிளியருங்களா? So what are the mantras to be said after Diksha? I think or first which Guru mantra? I think first we need to do Jayapatra Swami and then we need to go for because from the base la irundhu dhaan ponuma namakku connectivity. Sorry. Okay. We should do that actually. Not Jayapada, whoever is initiating first Guru. Initiating Guru first சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பிரபுபாதா சொல்லிட்டு தான் நம்ம வந்து போ. சரியா? சோ குருன்னா யாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ இஸ் குரு? குருன்னா ஒரே ஒரு வார்த்தை தாங்க. அவர் ரொம்ப என்ன சொல்லுங்க, ஆண்டவனோட சேவகை, அதாவது சர்வெண்ட் ஆஃப் காட். என்ன மேம் தமிழ் அப்படியே சொல்லுங்க? ரெப்ரசன்டேட்டிவா? ஆமா, ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, பட் சர்வெண்ட்க்கு என்ன சொல்லுங்க? சர்வெண்ட் only, சேவகன். அது ஒண்டி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ இதுதான் டிஸ்கஷன். சோ குரு பத்தி ஒண்டிதான் இருக்கு. தாசன் கூட சொல்லுவாங்க. தாசன். ஓகே, அதுதான் பிரபுபாதா சொல்வார். ஐ எம் a faithful servant of God. எந்த குருவுமே எனக்கு குரு இல்லைன்னு ஒரு குரு சொன்னாருன்னா நம்ம ஏன் குருவா எடுத்துக்க கூடாது? அவரு குரு இல்லாத குருவை ஏன் எடுத்துக்க கூடாது? ஏன் மாதாஜி எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? சிம்பிள் क्वेश्चन. டிசிப்ளிக் சக்சஷன்ல வரல இல்ல மாதாஜி. சூப்பர், அது ஒரு ஆன்சர். ரெண்டாவது ஈகோ பேஸ்டா ஒரு ஆன்சர் சொல்றேன். உங்களுக்கே குரு இல்ல, நான் ஏன் ஒரு குரு எடுக்கணும்? ரைட்? ஜெனரலா எனக்கு என்ன தோணும், நீங்களே பண்ணல என்ன, நான் எனக்கு ஒண்டி என்ன குறைச்சல், நானே குரு ஆயிக்கிறேன் அப்படின்னு தோணும் இல்லையா? பட் பர்ஃபெக்ட் ஆன்சர் வந்து இதா, டிசிப்ளின் சக்சஷன்ல வரல. அதான் சரிங்களா? சோ நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து ஒரு 4 o'clock வச்சுக்கலாமா நம்ம லெவல் 3? ஏன்னா இந்த 6 o'clock எனக்கு இந்த கிளாஸ் இருக்கு, 7 o'clockல இருந்து பூஜைஸ் இருக்கு இந்த வீக் ஃபுல்லா. சோ உங்களுக்கு எல்லாம் ஓகேனா லெவல் 3 நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சாப்டர் 1 அது ஒண்டி படிச்சிட்டு வாங்க. டிவோஷன். சாரி மேம், நெக்டர் ஆஃப் டிவோஷன். ஓகே, நெக்டர் ஆஃப் டிவோஷன் லெவல் 3 சாப்டர் 1. மாதாஜி நான் ஓகே, எனக்கு ஓகே மாதாஜி. விஜயகுமார் விஜயகுமாரி ஓகே, எல்லாருக்கும் ஓகே மாதாஜி. எல்லாருக்கும் எப்படி சொல்றது? 4 o'clock இல்ல 4 o'clock எல்லாரும் சும்மா தான இருப்பாங்க. சரி, ஓகே மாதாஜி, நாங்க வரோம். சோ 4 o'clock எல்லாரும் வந்துருங்க சரிங்களா? அப்புறம் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதாஜி. என்ன மாதாஜி? டுடே ஆர் டுமாரோ? டுடே இன்னைக்கு, இன்று. தேங்க் யூ மாதாஜி. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? மாதாஜி கிட்ட கேட்கவே இல்ல, டவுட் சான்ஸே கொடுக்கல, நான் டைரக்டா சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாதாஜி எனக்கு ஒரே ஒரு பெரிய டவுட் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மகா மந்திரம் இருக்கு இல்லையா, நான் இத்தனை நாள என்ன நினைச்சிட்டு இருந்தேன், சைதன்ய பிரபுதான் மகா மந்திரம் சொன்னவருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் இந்த புக்கு படிக்கிறேன், அதாவது சைதன்ய மகாபிரபு சரிதம் படிச்சிட்டு இருக்கிறேன். அதுல என்ன வருதுன்னா, அவர் குழந்தையா இருக்கிறப்ப அழுதாங்கன்னா மகாமந்திரம் சொன்னா அவர் அழுகைய நிறுத்திடுவாரு அப்படின்னு அதுல படிச்சேன். அதனால அப்ப இது சைதன்ய பிரபுக்கு முன்னாடியே இந்த மகாமந்திரம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்ப அதனுடைய மூலம் யாரு? கிருஷ்ணர் தான்.